நிர்வாக ரீதியாக காவல்துறை எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பேசுறதோட சேர்த்து அரசியல் ரீதியாக காழ்ப்புணர்ச்சியோடு இந்த விவகாரம் அணுகப்படுவதாக அப்படிதான் அணுகுவாங்க. இவங்க பெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸ் எப்படி ரொம்ப பெருந்தன்மையா அணுகுனாங்களா? எல்லாரும் செய்யறதுதான். காவல்துறை சீர்திருத்தங்கள் ரிஃபார்ம்ஸ் பத்தி எல்லாம் பேசுவது என்பது அரசை தப்ப வைப்பதற்கான வழி. இந்த நேரத்தில் அது எப்ப வேணா நம்ம பேசலாம். இமீடியட்டா கவர்மெண்ட் என்ன செய்யணும்? பொறுப்பேற்கணும். யார் அட் வாட் லெவல் யூ வில் ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க சொன்ன மாதிரி வந்து அவர் சிஎஸ்ஆர் போட்டாங்கன்றாரு. அது எப்போ போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகாமலே 2 நாளா அந்த கொல்லப்பட்ட இளைஞரை வந்து அவங்க வெளியில ஸ்டேஷன் வச்சு போய் விசாரிக்கிறீங்க. ஸ்டேஷன்ல இல்லாம வெளியில சுத்துறீங்கன்னா அப்ப என்னெல்லாம் நடந்திருக்குது கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கணும். See, at the end of the day, கார்த்திகேயன், இது வந்து இமீடியட்டா பாக்குறதுன்னா இதோட பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் யாருக்கு? இவ்வளவு டெத் நடந்திருக்குது. இப்ப நாம வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எதிர்கட்சி தலைவர் 25 பேர் 24 பேர் இறந்துட்டாங்கன்னா நம்ம பார்லிமெண்ட்ல கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேசுறோம். ஒரு டெத் இருக்கட்டும். திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு டெத் நடக்கலாமா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு நீங்கள் எதுவுமே டிஃபெண்ட் பண்ண முடியாது. அப்புறம் சம்பவம் நடந்த பிறகு எதிர்கட்சிகள் அதை எவ்வளோ தூரம் பாலிடிக்ஸ் பண்ண முடியுமோ பண்ண தான் செய்வாங்க. இன்ஃபேக்ட் இங்கே அது நடக்கல. அதுதான் பிரச்சனையா. திமுக ஒரு மிகச்சிறந்த எதிர்கட்சி. அவங்களோட நல்ல நேரம் அவங்களுக்கு எதிர்கட்சியே இன்னைக்கு இல்லை. இதை அரசியல் பண்ண வேண்டிய அளவுக்கு ஏடிஎம்கேவால் பண்ண முடியல. அதுதான் இஷ்யூ. ஆகவே அரசியல் பண்ணுறாங்க, மலிவான அரசு, எல்லாரும் அதை தானே பண்ணுறாங்க. மக்களை பாதிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மேக்ஸிமம் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அது எலெக்ஷன்ஸ் நெருங்கி இருக்கு. கட்சியை நோக்கி அவதூறு பரப்பும் விதமாக திமுக சார் அப்படிதானே சார் நீங்க அண்ணா திமுக பார்த்து பண்ணீங்க சார். ரூலிங் பார்ட்டி யார் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு தான் சார் ஆகணும். ஏடிஎம்கேவை அந்த கஸ்டோடியல் டெத்தில் வந்து பெனிக்ஸ் ஜெயராஜ் 2 பேர் கஸ்டோடியல் டெத்தில் எவ்வளவு தூரம் பேசினாங்க? அது கரெக்ட்ன்ற நான். ஏன்னா ரூலிங் பார்ட்டி நீங்க அதை பதில் சொல்லி தான் ஆகணும். நடவடிக்கைகள் கன்வின்சிங்கா இருந்தா அந்த பிரச்சனைகள் வராது. அப்புறம் சிபிஐ விசாரணை பத்தி அவர் சொன்னார். சிபிஐ விசாரணை வந்ததால தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னமும் பெயில்ல கூட வர முடியாம இருக்காங்க. நீங்க அத பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அவங்க தான் விசாரிச்சாங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வேணும்னா சிபிஐ, வேணாம்னா சிபிஐ, அந்த ஆங்கிள் நான் சொல்லல. ஒரு நம்பகத்தன்மை வேணும். அதாவது வந்து அக்யூஸ்டே வந்து ஜட்ஜ் ஆக முடியாது. நீங்களே வந்து 6 பேர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. அவங்க அடிச்சாங்கன்றதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்குது. அப்ப அந்த கேஸை உங்களுக்கு உண்மையிலேயே வந்து இதோட பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட்டை நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும்னா நான் அந்த ஆங்கிள் சொல்றேன். தவறு நடந்த ஏஜென்சி கொடுங்க. தவறு நடந்ததுனால தான சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. அப்புறம் எப்படி உங்க மேல நம்பிக்கை வரும்? அதாவது 2 நாட்களாக ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸரோட அனுமதி இல்லாமலோ அல்லது அவரோட நாலேஜ் இல்லாமலோ 6 கான்ஸ்டபிள்ஸ் மட்டும் ஒருத்தரை வச்சுக்கிட்டு சுத்துறாங்கன்னா என்ன நடக்குது உங்க சிஸ்டத்துக்குள்ள? அப்ப இது எல்லாத்தையும் பேசும்போது ஆளுங்கட்சியை பேசுவாங்க, கவர்மெண்ட்டை கேட்பாங்க, முதலமைச்சரை கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஆகவே இது வந்து மலிவான அரசியல் என்பது ரொம்ப தவறானது. இந்த நேரத்தில் போலீஸ் ரிஃபார்ம்ஸை பத்தி பேசுறது ஆளும் கட்சியையும் அரசையும் காப்பாற்றுவதற்கான வேலை. அதற்கான நேரம் இது அல்ல. பொறுப்பேற்கணும், யார பொறுப்பாக்கணும், அந்த ரெண்டும் செய்யாம. வாட் இஸ் த ரோல் ஆஃப் த சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் வித்வுட் நாலேஜ் ஆஃப் த ஸ்டேஷன் ஆஃபீஸர்? எப்படி இந்த கான்ஸ்டபிள்ஸ் போய் விசாரிச்சிருக்காங்க? 6மே கீழ்நிலை காவலர்கள். கீழ்நிலை காவலர்களா? ஏன் வாட் இஸ் த ரோல் ஆஃப் இன்ஸ்பெக்டர்? இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ஏன் ஸ்டேஷனுக்கு கொண்டு போல வித்வுட் தேர் நாலேஜ் ஹவ் தே கேன் இன்டராக்ட்? இவங்களுக்கு உத்தரவு போட்ட உயர் காவல்துறை அதிகாரி யார்? அவருக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து ரெக்கமெண்ட் பண்ண அந்த உயர் அதிகாரி எந்த தகவலுமே தெரியும். ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க சார், டிஎஸ்பினா டிஎஸ்பி ஸ்பெஷல் பார்ட்டின்னு, திஸ் இஸ் ஹை ஹேண்டட் ஆஃப் இந்த ஸ்பெஷல் பார்ட்டிங்க. டிசினா டிசி கிட்ட ஒரு 4 பேர் ஸ்பெஷல் பார்ட்டின்னு மப்டில் தான் இருப்பாங்க. அவங்களுடைய ஹை ஹேண்டல்னால தான் இது மாதிரிலாம் நடக்குது சார். அவளை கண்ட்ரோல் பண்றதே கிடையாது. இவங்க தனிப்படை போலீஸார்னு சொல்றாங்க. அதான் தனிப்படைனா ஸ்பெஷல் பார்ட்டி சார். இவங்க ஒன்று தனியாக வச்சுக்கின்னு இங்கே என்ன நடக்குதுன்றதை பண்ணுறதுக்காக தே ஆர் ஹை ஹேண்ட்னஸ் ஆஃப் ஸ்பெஷல் பார்ட்டி. வித்தவுட் their knowledge they will go and pick up the persons interrogating. இது அந்த உள்ளூர் பகுதியில் இருக்கிற காவல் நிலையத்திற்கு கூட இவங்க தகவல் சொல்ல வேண்டியதில்லை. தேவையில்லை. இப்போ டிசி ஸ்பெஷல் பார்ட்டினா அவனே போய் பிடிப்பான், கொள்ளுவான், அடிப்பான், பண்ணுவான், இன்ட்ராகேட் பண்ணுவான். அந்த மாவட்டத்துக்குள்ள இவங்க எங்க வேணா போய் பண்றது ஐஆர்என்எஸ் கண்ட்ரோலே கிடையாது. அதனால கண்ட்ரோலர்னால தான் இது மாதிரி ஆகுது சார். செந்தில், இதுல பொறுப்பேற்கணும், யாரையாவது பொறுப்பாக்கணும், பொறுப்பேற்றுக்கிட்டு அரசு பொறுப்பேற்றுக்கணும். அப்ப இவர் தான் தவறு செய்தார் அப்படின்றத பொறுப்பாக்கணும். இதுல ரிஃபார்ம்ஸ் பத்தி பேசுறதும், காலகாலமா இந்த இது நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்றதும், இல்ல ஒப்பீடுகள் செய்வதும் இந்த அரசை தப்ப வைக்கக்கூடிய முயற்சின்னு சொன்னார். அகைன் நான் சொல்றேன், என்ன செஞ்சா திருப்தி ஆவீங்கன்னு சொல்லுங்க, அதை எல்லாரும் செய்யலாம். அதான் சிபிஐ விசாரணைக்கு அதை மாத்துறது பொறுப்பே. நாங்க சரியா இருக்கோம். அரசு அரசுல யார் பேசணும்? முதல்வர் பேசணும். அதான் பொறுப்பு காவல்துறை. அதைத்தான் நானும் சொன்னேன். எனக்கு புரியல. நான் பேசுறது திருப்பி ஒரு ரிப்பீட் போட்டு கேட்க சொல்லுங்க மணியை. நான் 2 விஷயமா பேசினேன். இனி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதுல நான் ரிஃபார்ம்ஸை பத்தி பேசினேன். நடந்ததுக்கு அரசு பொறுப்பே இருக்கணும், அரசு நோக்கி எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கணும், எல்லாத்தையும் சொன்னேன். இப்ப நான் இப்படி சொல்றேன், இந்த லாக்அப் டெத்ல 3 பேரை அடிச்சு கொண்டாங்க நான் சொல்றேன். மணி ஆமாம் பாரா, அது பொய்ன்னு சொல்லுவார்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க ஃபேக்கா ஒரு கார்டு போட்டீங்கன்னா அது பொய்ன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அதை இந்த டயத்துல பேசவே கூடாதா?
அது எதிர்க்கட்சிகள் அப்படிதான் பண்ணணும். எதிர்க்கட்சிகளுக்கு பிரிவிலேஜ் உண்டா இந்த மாதிரி இதுல? இது திமுக பண்ணாலும் தப்பு தானேங்கிறேன் நான். அதை நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். நான் திருப்பி சொல்றேன், இல்ல ஜெயராஜ் பெனிக்ஸ் மரண வழக்க திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எப்படி ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ் நான் திருப்பி கொஞ்சம் நினைவுபடுத்துங்களேன். டேட் டயத்தோட நினைவுபடுத்துமா நான் உங்களுக்கு? இது என்னைக்கு நடந்துச்சுன்னு யாரையா டேட்டோட சொல்லுங்க. டயத்தோட என்னைக்கு நடந்துச்சு? 27ஆம் தேதி. என்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க? என்னைக்கு அவர் இறக்குறாரு? என்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க? ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்குக்கு என்ன நடந்துச்சு? நான் திருப்பி ஒப்பீட்டுக்குள்ள போல, நீங்க பேசணும்னால சொல்றேன் சார். 4 நாளா சாத்தாங்குளத்தில் பெரும் போராட்டம், வியாபாரிகள். நீதிமன்றம் தானாக முன் வந்து வழக்கு எடுத்துச்சு. ஒரு முதலமைச்சர் கொஞ்சமும் பொறுப்பின்றி மூச்சு திணறலில் இறந்தார்கள். நீதிமன்றம் கண்டிச்சது. அதுக்கப்புறம் நீதிமன்றம் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அனுப்புது. அவரை இவங்க மிரட்டினாங்க. அப்ப கேள்வி எழுப்பப்படுச்சு. இப்பவும் நான் சொல்றேன், இப்பவும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பதை நான் வரவேற்கிறேன். திருப்பி சொல்றேன், அதை சொல்றதுனால இங்க ஏன் கேள்வி எழுப்புறீங்கன்னு நான் கேட்கல. ஆனா ஒரே வார்த்தை ஒரு கேள்விதான் மணி. அதுல இந்த 6 காவலர்களையும் தப்ப வைக்கும் முயற்சி இங்க நடப்பதாக சந்தேகம் நான் அப்படி சொல்லல. இது நான் திரும்பவும் சொல்றேன், நான் இதை கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் ஆங்கிள் பாக்குறேன். எலெக்ஷன்ஸ் 8 மாசத்துல இருக்குன்னும் பொழுது நீங்க உங்களுடைய ஸ்டேட் போலீஸ் இதுல இன்வால்வ்டுன்னும் பொழுது வித் ஒன் ஸ்ட்ரோக் யூ கேன் சால்வ் த ப்ராப்ளம். இதுல அவர் செந்தில் சொல்ற மாதிரி ஃபேக் கார்டு போறாங்க, அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. எல்லா காலத்திலும் நடக்கும். நீங்க ஆக்ஷனை பத்தி பேசும்போது ரியாக்ஷனுக்கு போறீங்க. 27, 28 வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இறக்குறாரு. ஒரு நாள்லயே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நல்லது, அதோட நிக்குதுல. அடுத்து என்ன? இல்ல சார், போஸ்ட்மார்ட்டம் ஒரு மணி சார், சாரி ஓகே ப்ளீஸ் திரு செந்தில், காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்கிற போது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு அவங்க கிட்ட ஒரு இணக்கமான போக்கை கையாளவே விரும்புது. அதான் திரு பல்பீர் சிங் மீதான நடவடிக்கை மேற்கொண்டு வரல. திரு சைலேஷ்குமார் யாதவ் துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் அதில் அவர் ப்ரமோஷன் கொடுக்கப்பட்டது. ராஜேஷ்குமார் தாஸ் அவர் ரிட்டையர் ஆகிறாரு, எந்த விதமான நடவடிக்கைக்குமே உள்ளாகாம பட்டியல் போட்டார். அஃப்கோர்ஸ் இதில் 2-3 விஷயமா பிரித்து பேசலாம். நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு தோற்றத்தை திருப்பி ஏற்படுத்த முயற்சி செய்வது அப்படிங்கிறது பொருத்தமற்றது. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக திருப்பி சொல்கிறேன், இதற்கு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும், இந்த ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும் என்பதில் முதல் சுற்றுலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா இவங்க கடந்த ஆட்சினா அதுக்கு நீங்க கேள்வி கேட்டதனால நான் சொல்றேன், இந்த ஆட்சி காவலர்னு முடிச்சிடுறீங்க. அப்படிலாம் முடிக்கவே இல்லை. யார் முடிச்சா சார்? 2 விஷயம். நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நாளைக்கே நான் 6 பேரையும் தூக்கில போடணுமா, இல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் விசாரித்து நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை பெறணுமா? என்ன சார் செய்யணும்னு சொல்லுங்க சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன வரல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற வழக்குல அந்த வாதத்துல இங்க இருக்கக்கூடிய மற்ற 3 விருந்தினரோடு நானும் உடன்படுறேன். ரைட், தெளிவு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஏதாவது கிளாரிட்டிக்கு வாங்களேன். இன்னைக்கு என்ன செய்யணும் இந்த அரசு கரெக்டா சொல்லுங்க. இல்ல இதற்கு முன்பு காவல்துறை அதிகாரிகள் மீது பல்வீர் சிங் வழக்கு சொன்னார்ல சார். சுமன் சார் நீங்க பேசும்போது நான் குறிக்கல சார், ப்ளீஸ். நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். பல்வீர் சிங் வழக்கு சொல்றாரு. பல்வீர் சிங் வழக்கு என்ன நடந்துச்சு? அமுதா ஐஏஎஸோட ஒரு நபர் ஆணையம் ரிப்போர்ட் என்னன்னு கேட்டாரு. அது கிரிமினல் வழக்கு. எஸ், அங்க குற்றம் நடந்தது உண்மை அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. வழக்கு திருநெல்வேலியில் ஸ்பெஷல் கோர்ட்ல மனித உரிமை நீதிமன்றத்தில் பெண்டிங்ல இருக்குது. சிவில் சர்வீஸ் ரூல்ஸ் படி அவருடைய சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணது யூனியன் கவர்மெண்ட். 6 மாதத்துக்கு மேல சஸ்பென்ஷன் நீடிக்கப்பட்டு நீங்க வழக்கும் நீடிக்குது. வழக்குல தீர்வு வரலன்னு சொன்னா சிவில் சர்வீஸ் ரூல்ஸ் படி அந்த சஸ்பென்ஷனை ரிவோக் பண்றாங்க. அது யூனியன் கவர்மெண்ட் பண்ணது. அமுதா ஐஏஎஸோட ரிப்போர்ட் என்ன? ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க. வழக்கு கோர்ட்ல பெண்டிங்ல இருக்குது. இப்ப நீதிமன்றத்தில் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க செய்யவே இல்லை. அவர் எப்படி ஜாயின் பண்ணாருன்னு கேட்டா நான் அதான் சொல்றேன் சார். சைலேஷ்குமார் யாதவ் அதுதான் சொல்றேன். நீங்க இல்ல எஸ், ஒரு நிமிஷம். எஸ், அது கண்டிக்கத்தக்கது. நான் திருப்பி சொல்றேன், நீங்க கேஸ் டு கேஸா பேசுங்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? கேஸ் டு கேஸா பேசுங்க. சைலேஷ்குமார் யாதவ் நீங்க பேசுனீங்க, நான் எஸ் ஐ அக்ரி வித் யூ. அதை நீங்க கொஸ்டின் பண்ணுங்க, நானும் உங்களோட சேர்ந்து. ஆனா எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்ல சேர்க்கிறது இருக்குல்ல, அங்கதான் நான் சொல்றேன். நீங்க ஒரு குற்றத்தை வைத்து நீங்க இப்போ இது ஃபேக்னு கூட சொல்ல மாட்டேன். இது நான் ஃபேக்கா சொன்னாங்கன்னு சொல்ல. இதுல நீங்க இதை எப்படி எடுத்துக்கிறது? உண்மைக்கு மாறான தகவல் எடுத்துக்கலாமா? அது போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கின்ற பொழுது அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இப்ப இதுதான் உண்மை நான் சொன்னேன்னா இது அரசுக்கு ஆதரவான குரலா? இது அரசுக்கு ஆதரவான குரல். இதான ஃபேக்ட். பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்த்துட்டு பேசணும்னு சொல்றாரு திரு சுமந்த். மன்னிக்கணும், கரெக்ட். யாருமே இப்பவே நாளை காலையிலேயே அவங்களை தூக்கில இடணும்னு யாரும் சொல்லல. ஆனால்
நடவடிக்கை என்பது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது நமக்கு நிச்சயமா தெரியும். அது நமக்கு தெரியலையே. இப்போ என்ன நடவடிக்கை ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிறது, இவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. சார் 6 பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சார். இது தொடர்ந்து 6 பேர் ஒரே ஒரு நிமிஷம், உங்க ஆடியோ விட்டு வருது. இல்ல இந்த 6 பேர் மீது என்ன நடவடிக்கை? ஒரு நிமிஷம். 6 பேர் மீது நாளைக்கோ நாளை மறுநாளோ பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்தால் நிச்சயமாக இந்த கேஸ் வந்து ஒரு மர்டர் கேஸ். தேர் இஸ் எவிடன்ஸ் தட் தேர் ஹஸ் பீன் இன்ஜுரி. அது வந்து இன்னைக்கு மீடியால எக்ஸ்டென்சிவா ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. 20 இடத்தில் இன்ஜுரிஸ் இருக்கு எல்லாம். அது அபிஷியல் ரிப்போர்ட் வரணும். வந்த அப்புறம் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த கேஸ் வந்து இட் ஷுட் பி சேஞ்ச். அதற்கு பிறகு விசாரணை இன்டர்னல் என்கொயரியில என்ன தெரிய வருதோ நிச்சயமாக அவர்கள் மீது நடவடிக்கை. வெறும் சஸ்பென்ஷன் ஃபார் 1 month or 2 months. ரெண்டாவது விஷயம், பல்வீர் சிங் சஸ்பென்ஷன் வாஸ் ரிவோக்ட் பை தி தமிழ்நாடு கவர்மெண்ட். முன்னாடி இந்த கேஸ் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். தமிழ்நாடு கவர்மெண்ட் பல கேசஸ்ல முன்னாடி இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதலாம், சேயிங் தட் திஸ் ஆபீசர் ஷுட் நாட் பி ரீஇன்ஸ்டேட்டட். இந்த மாதிரி நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கிறதா? எதுவுமே இல்ல. ராஜேஷ் தாஸ் யார் ரிட்டையர் பண்ண அலோவ் பண்ண வச்சாங்க? எந்த கவர்மெண்ட் ரிட்டையர் பண்ண வச்சது? அவர் வந்து 1 மாதம் தான் இருக்கு. அவர் என்ன நோக்கம் அரசாங்கத்துக்கு? அதுக்கு 1 மாதம் அது வந்து பனிஷ்மெண்ட் மாதிரி காட்டுறாங்க. அதாவது அவர் வந்து முன்கூட்டியே ரிட்டையர் ஆகுறது 1 மாசம் முன்னாடி, நாட் ரொம்ப 1 வருஷம் முன்னாடி இல்ல, 1 மாதம் முன்னாடி. இப்ப அவருக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையா? அவர் வந்து லோவர் கோர்ட்ல கன்விக்ட் ஆனவர். இப்ப சொல்லுங்க. சரி, பாப்போம். பிரேத பரிசோதனை அறிக்கை வரட்டும். அந்த அடிப்படையில் அந்த 6 பேர் மீது என்ன நடவடிக்கை? ஒரே ஒரு வார்த்தை தான். தி ஆல் இந்தியா சர்வீசஸ் டிசிப்ளின் அண்ட் அப்பீல் ரூல்ஸ் 1969 தெளிவா சொல்லிக்கிறது. ஐ ஹேவ் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பீல் பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுதான் சொல்றேன். நீங்க நேரம் முடிச்சீனா அது ரூபாய் இல்ல அது ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பீல் பண்ணிர முடியும் சார். சரி சார், நம்ம சொல்றத நம்பாதீங்க. நீங்களே பாத்துக்கங்க. டிஎன் கவர்மெண்ட் ரீஇன்ஸ்டேட்ஸ் பல்வீர் சிங். Please go and see. ஓகே, நம்ம பாப்போம். 6 பேருடைய பிரேத பரிசோதனை வந்த பிறகு இந்த 6 பேர் மீதான நடவடிக்கை என்ன இருக்கு அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். நன்றி.